என்னடா பேக் டு பேக் வந்து படம் ப்ரொடியூஸ் பண்ணிருக்காரு, நிறைய காசு வச்சிருக்காருன்னு நினைக்காதீங்க. எல்லாம் கடன் தான். கடன் தான், மாதம் மாதம் வட்டி தான். சார் அதையும் சொல்லிடுங்க சார் கூட. சரிங்க சார். நம்பிக்கை தான், டேரக்டர் லியோ மேல வச்சிருந்த நம்பிக்கை தான். ஒவ்வொரு கதையும் சொல்லும் போது பெப்பியனா இருக்கட்டும், ஜோஷுவா இருக்கட்டும், கணேஷா இருக்கட்டும், அருண் பிரபுவா இருக்கட்டும், இவங்க எல்லார் மேலேயும் நான் வச்சிருக்க நம்பிக்கை தான். ஆக்சுவலாக இது வரைக்கும் நான் ப்ரொடியூஸ் பண்ண படங்களில் உள்ள அத்தனை டேரக்டரும் தான் எனக்கு காப்பாற்றிருக்கிறாங்க. அவரை பார்க்கும்போது ரொம்ப நம்பலான்னு தோணுது. நம்புகிறேன், பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். கடன்னு சொல்லி சார் வேறு ஏதாவது ஆயிரப்போகுது. அதுக்காக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படத்தில் வந்து லியோ அளவுக்கு ஒரு சின்சியரான ஒரு மனிதர் நான் பார்த்ததே இல்லை. ஆக்சுவலாக உண்மையிலேயே ரொம்ப 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 சின்சியர். உங்களுக்கு பிரச்சனைனா நீங்க எவ்வளவு சின்சியரா இருப்பீங்களோ அதை விட 10 மடங்கு உள்ள இன்வால்வ் பண்ணிக்கிட்டு நம்மகிட்டே ஃபைட் பண்ணுவார். இவர் சொன்னார், யாரோ டேரக்டர் பேசிட்டு இருக்கும்போது சொன்னார்ல, நீங்க யார டேரக்டர்னு மறந்துடும் படம் பண்ணிட்டு இருக்கும்போது. அந்த அளவுக்கு ப்ரொசஸ் பண்ணுவாரு. டெக்னீஷியன்ஸ் நமக்கு என்ன, முடிச்சாலே நம்ம டேரக்டர் என்ன சொன்னாலும் கேட்டுப்போமே அப்படின்ற மாதிரி ஈஸியா எடுத்துக்காம இறங்கி கடைசி வரைக்கும் ஃபைட் பண்ணி, கெட்ட பேர் வந்தாலும் பரவாயில்ல, என்னை பத்தி இன்னொருத்தர் என்ன நினைச்சாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாலமன் பழைய காலத்து கதை ஒண்ணு ஞாபகம் இருக்கு. ஒரு குழந்தைய வந்து ஒரு அம்மா தூக்கிட்டு ஓடி வந்துட்டு, சார் இது ஏன் குழந்தைன்னு சொல்லி அழுவாங்க. அதே சமயத்துல வந்து இன்னொரு அம்மாவும் இது ஏன் குழந்தைன்னு சொல்லி அழுவாங்க. அப்ப சாலமன் கிங் என்ன பண்ணுவாரு, சரி ஒண்ணு பண்ணலாம், அந்த குழந்தைய வெட்டி ஆளுக்கு பாதியா கொடுத்துடலாம்னு சொல்லும்போது உண்மையா நம்ம என்ன பண்ணுவாங்க, அந்த குழந்தைய விட்டு கொடுத்துருவாங்க. இல்ல அவங்க கிட்டே இருக்கட்டும் சொல்லிட்டு அதை வச்சு அந்த கிங் சாலமனுக்கு தெரியும் அந்த குழந்தை யார் குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சு தண்டிச்சிருவாருன்ற மாதிரி. எந்த டைரக்டருக்கு லியோ கூட ஒர்க் பண்ணாலும் ஒரு பிரச்சனைன்னு வந்தா தாய்மைக்குரிய அந்த பட்டுதலை வந்து ப்ராஜெக்ட் மேல லியோ கண்டிப்பா வச்சிருப்பாரு. அந்த அளவுக்கு ப்ரொசஸ் பண்ணுவாரு. பிச்சைக்காரன்ல அவர் எடிட்டரா ஒர்க் பண்ணார் கொஞ்சம். அப்போ வந்து நிறைய அவரை பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு 3-4 படம் அவர் கூட சேர்ந்து ஒர்க் பண்ண முடியாத போச்சு எனக்கு. உங்க சின்சியாரிட்டி வந்து கண்டிப்பா உங்களை எங்கேயும் விட்டு கொடுக்காது. நான் பண்ண தப்பு நீங்க பண்ணிடாதீங்க. ஆக்சுவலா நான் வந்து நடிகரான பிறகு மியூசிக் பண்றதை விட்டேன் இல்லையா, இப்போ திருப்பி நான் பண்ண போறேன். நீங்க என்னதான் கண்டிப்பா இந்த படம் நல்ல பேர் வாங்கி கொடுக்கும் உங்களுக்கு. ஆனாலும் திரும்பி கண்டிப்பா ஃபியூச்சர்ல உங்க டைரக்டர்ஸ் எல்லாரும் கூடயும் சேர்ந்து டைரக்டரா தொடர்ந்து பயணம் பண்ணணும். ப்ளீஸ் பண்ணுங்க. ஒண்டர்ஃபுல் எடிட்டர் நீங்க. லியோ கிட்ட ஒரு படத்தை கொடுத்துட்டோம்னா வேற எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம். டப்பிங் பத்தி கவலைப்பட வேண்டாம், மியூசிக் பத்தி யோசிக்க வேண்டாம். ஏன்னா மியூசிக்லாம் வந்து மியூசிக் டைரக்டருக்கு போறதுக்கு முன்னாடி ரீ ரெக்கார்டிங்லேயே அவரே முடிச்சுடுவாரு. ரஃபா இங்கிலீஷ் படத்துல இந்த போட்டு இது மாதிரி இருக்கலான்ற மாதிரி ஒரு டைரக்டருக்கு பக்காவான ஐடியா ஒன்று கொடுத்து ரொம்ப கான்ஃபிடன்ஸ் கொடுப்பாரு. கடைசி வரைக்கும் கூட இருப்பாரு. ஒண்டர்ஃபுல் டெக்னீஷியன். தேங்க்யூ ஸோ மச் லியோ. நல்ல ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துருக்கீங்க. இந்த படம் வந்து பார்த்து தான் எல்லாரும் வாங்கினாங்க. ஸோ அது பார்த்து வாங்கினது காரணம் உங்க உழைப்பு தான், உங்க ட்ரீம் தான். ஒரு 3-4 வருஷம் கஷ்டப்பட்டு ஒரு படத்தை கொண்டு வந்து என் கம்பெனிக்கு கொடுத்து அஜயவும் நீங்க வந்து நடிக்க வச்சிருக்கீங்க. பார்க்கும்போது புரியும் உங்களுக்கு. இந்த படத்துல வந்து நடிச்ச அத்தனை கலைஞர்களும் ஆர்டிஸ்டும் உங்களை மெலோடவுன் பண்ணுன்னு சொல்லுவார்லம்மா. ஆக்சுவலா சொன்னார்ல, எப்படி பண்ணுவார்? ஆக்சுவலா நான் என் ஒய்ஃபை பண்ண அதுக்கு தான் கேட்குறேன். எப்படி நீ அந்த மாதிரி பண்ண விளையாடுவாங்களா? சரி 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 லியோ, கற்றுக்கிறேன். அதையும் நான் கற்றுக்கிறேன்.